ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இந்த நாடு கண்ட மிகப்பெரிய மேதாவி வேண்டுமென்றே மறக்கடிக்கப்பட்டவர் என்று சொன்னால் நம்புவீர்களா? தற்செயலாக அல்ல, திட்டமிட்டு, கணக்கோடு, நோக்கத்தோடு. 50,000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் படித்த மனிதன், 3 கண்டங்களில் 6 பட்டங்கள் பெற்றவன், 1 பில்லியனுக்கும் மேற்பட்ட மனிதர்களை பாதுகாக்கும் அரசியலமைப்பை எழுதியவன். ஆனால் அந்த மண்ணிலேயே தன் சாதியினரின் குடத்தில் தண்ணீர் குடிக்க அனுமதிக்கப்படவில்லை. இது வெறும் டாக்டர் PR அம்பேத்கரின் கதை மட்டுமல்ல, இது ஒரு போரின் கதை. ஆயுதங்களால் அல்ல, மௌனத்தால் நடத்தப்பட்ட போர். இன்று நாம் அந்த மௌனத்தை உடைக்கப் போகிறோம். படிக்க அனுமதிக்கப்படாத சிறுவன் ஏப்ரல் 14, 1891. மத்திய இந்தியாவில் மாவ் என்ற சிறிய நகரம். மகர் சாதியில் தீண்டாதவர்கள் என்று முத்திரை குத்தப்பட்ட சமுதாயத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அவன் பெயர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். 6 வயதில் பள்ளிக்கு போகும்போது வகுப்பறைக்குள் அமர அனுமதிக்கப்படவில்லை. கடைசி வரிசையில் அல்ல, வாசலுக்கு வெளியே, தரையில். ஏனென்றால் ஆசிரியர் நம்பினார், இந்த குழந்தையின் நிழல் கூட மற்ற மாணவர்களை தீட்டுப்படுத்தும் என்று. தாகமாக இருந்தால் ஒரு பியூன் மேலே இருந்து தண்ணீர் ஊற்றுவான். குழந்தையின் கையில் குடத்தை தொட அனுமதியில்லை. பியூன் வரவில்லையா? நாள் முழுவதும் தாகத்தோடே இருக்க வேண்டும். இது ஒரு சம்பவம் அல்ல, இது ஒவ்வொரு நாளும் நடந்தது. ஆனால் சிறுவன் பீம்ராவ் உடையவில்லை. அவன் எரிந்தான். அவன் தன்னை சுற்றியிருந்த எவரையும் விட கடினமாக படித்தான். அவனுடைய தந்தை ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி, பெரும் தியாகங்கள் செய்தார். ஒரு ஆசிரியர், பிராமண ஆசிரியர் கிருஷ்ணஜி கேசவ் அம்பேத்கர். இந்த சிறுவனில் ஏதோ அசாதாரணமானதை கண்டார். தன் சொந்த குடும்ப பெயரை அவனுக்கு கொடுத்தார். சிறிய செயல், ஆனால் மிகப்பெரிய அடையாளம். உனக்கு இங்கே இடமில்லை என்று சொல்லப்பட்ட சிறுவன் தன்னை உருவாக்கத் தொடங்கினான். பாடப்புத்தகங்கள் மறைத்த இரகசியம் இங்கேதான் பெரும்பாலான வீடியோக்கள் நிறுத்திவிடும். அம்பேத்கர் கொலம்பியா போனார், திரும்பி வந்தார், தலித்துகளுக்காக போராடினார், அரசியலமைப்பு எழுதினார். முடிந்தது. ஆனால் இது முழு படம் அல்ல. இல்லவே இல்லை. அந்த மனிதனின் மூளையை பற்றி கொஞ்சம் பேசலாம். நியூயார்க்கில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் 20ஆம் நூற்றாண்டின் மிக தாக்கமான தத்துவ ஞானிகளில் ஒருவரான பேராசிரியர் ஜான் டூயியின் கீழ் படித்தார். டூயி பின்னர் சொன்னார், அம்பேத்கர் நான் கற்பித்த மிக அசாதாரணமான மாணவர்களில் ஒருவர். இந்தியனுக்காக அசாதாரணம் அல்ல, வெறுமனே அசாதாரணம். பிறகு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ், பிறகு சட்டம் படிக்க கிரேஸ் இன் உதவித்தொகை தீர்ந்துவிட்டது. என்ன செய்தார்? 3 வேலைகளை ஒரே நேரத்தில் செய்தார். மேலும் 2 பட்டங்கள் பெற்றார். யாரும் சொல்லாத விவரம் இதுதான். அம்பேத்கர் மராத்தி, இந்தி, ஆங்கிலம், பாலி, சமஸ்கிருதம், ஜெர்மன், பிரெஞ்சு, பாரசீகம் 8 மொழிகளில் படிக்கக்கூடியவராக இருந்தார். காட்டிக்கொள்ளவல்ல. தன் மக்களை ஒடுக்கும் அமைப்புகளை புரிந்து கொண்டு உடைக்கும் நூல்கள் ஒவ்வொரு மொழியிலும் இருந்தன என்பதால் அவர் வெறும் தலைவர் அல்ல, அறியாமைக்கு எதிராக போரிட்ட அறிஞர். காந்தி எதிராக அம்பேத்கர். வரலாறு புதைத்த மோதல். இப்போது நிறைய பேரை அசௌகரியப்படுத்தும் ஒன்றை பற்றி பேச வேண்டும். மகாத்மா காந்திக்கும் PR அம்பேத்கருக்கும் இடையிலான உறவு. வரலாறு இதை 2 சுதந்திர போராளிகளின் வெவ்வேறு முறைகள் என்று சித்தரித்திருக்கிறது. அது மிகவும் எளிமைப்படுத்துதல். 1932ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு கம்யூனல் அவார்ட் வழங்கியது. தலித்துகளுக்கு தனி வாக்காளர் தொகுதிகள். தலித்துகள் தனியாக வாக்களித்து தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கலாம். அம்பேத்கர் இதை ஆதரித்தார். இது உண்மையான அரசியல் அதிகாரத்திற்கான வழிமுறை. காந்தி இதை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டார். யோசியுங்கள், தலித்தனல்லாத காந்தி தலித்துகளுக்கு தனி அரசியல் குரல் வேண்டாம் என்று உண்ணாவிரதம் இருந்தார். அவரது வாதம், தனி வாக்காளர் தொகுதிகள் இந்து சமுதாயத்தை பிளவுபடுத்தும். அம்பேத்கர் சாத்தியமற்ற ஒரு தேர்வை எதிர்கொண்டார். தன் மக்களின் அரசியல் உரிமைகளை விட்டுக்கொடு, இல்லையென்றால் காந்தியின் மரணத்திற்கு காரணமாவாய். காந்தியின் உயிர் அச்சுறுத்தலில் இருக்க அம்பேத்கர் பூனா உடன்படிக்கையில் கையெழுத்திட்டார். தனி வாக்காளர் தொகுதிகளை கைவிட்டு ஒதுக்கிடப்பட்ட இடங்களை பெற்றார். பின்னர் அம்பேத்கர் எழுதினார், பூனா உடன்படிக்கை தீண்டாதவர்களுக்கு ஒரு சோகம். காந்தி அவர்களுக்கு உண்மையான அரசியல் அதிகாரம் வருவதை சாத்தியமற்றதாக்கினார். இது வெறுப்பு அல்ல, இது அம்பேத்கர் தெளிவாக கண்டது. கட்டமைப்பு அதிகாரமின்றி அடையாளச் சுதந்திரம் பொருளற்றது என்று. 2 மனிதர்கள், இருவரும் மேதைகள், இருவரும் இந்தியாவுக்காக போராடினார்கள். ஆனால் மிகவும் வேறுபட்ட இந்தியாவுக்காக. அரசியலமைப்பும் தனிப்பட்ட விலையும். 1947
இந்தியா சுதந்திரம் பெற்றது. இப்போது யாரோ ஒருவர் அந்த சுதந்திரத்தின் கட்டமைப்பை கட்ட வேண்டும். அம்பேத்கர் அரசியலமைப்பு வரைவுக் குழுவின் தலைவராக நியமிக்கப்படுகிறார். 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் இடைவிடாத உழைப்பு. அம்பேத்கருக்கு வலிமிகுந்த முதுகெலும்பு நோய் இருந்தது. கால்கள் வீங்கும். இரவிலும் வேலை செய்வார். பலமுறை மல்லாந்து படுத்தவாறே கட்டளையிட்டு எழுதுவார். அவரது மருத்துவர் பின்னர் சொன்னார், வரைவு காலத்தில் பெரும்பாலான நேரம் அம்பேத்கர் நாள்பட்ட வலியில் இருந்தார். உலகெங்கிலும் உள்ள 60க்கும் மேற்பட்ட அரசியலமைப்புகளை படித்தார். நகல் எடுக்கவில்லை. ஒவ்வொன்றிலும் உள்ள சிறந்த பாதுகாப்புகளை எடுத்து புதிதாக உருவாக்கினார். இந்தியாவின் காயங்களுக்கு ஏற்ப அவர் அரசியலமைப்பில் கட்டமைத்தவை 17வது உரிமை தீண்டாமையை ஒழித்தது, தண்டனைக்குரிய குற்றமாக்கியது. பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கு இட ஒதுக்கீடு தொண்டு அல்ல. நூற்றாண்டுகளாக நடந்த விலக்கலுக்கு திருத்தம். பெண்களுக்கு சம உரிமைகள். உலகின் பெரும்பாலான நாடுகள் பெண்களுக்கு முழு குடியுரிமை தர விவாதித்துக் கொண்டிருந்த காலத்தில் அரசமைப்பு சபையில் அரசியலமைப்பை அளித்தபோது அவர் சொன்னது இன்றும் நடுங்க வைக்கிறது. ஜனவரி 26, 1950 அன்று நாம் முரண்பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில் நுழையப் போகிறோம். அரசியலில் சமத்துவம் இருக்கும். சமூக மற்றும் பொருளாதார வாழ்க்கையில் சமத்துவமின்மை இருக்கும். இந்த முரண்பாட்டை விரைவில் நீக்க வேண்டும். இல்லையென்றால் சமத்துவமின்மையால் பாதிக்கப்படுபவர்கள் அரசியல் ஜனநாயகத்தின் கட்டமைப்பை சிதைத்து விடுவார்கள். இதை 1949 சொன்னார். இன்றைய செய்தித்தாளை படித்துவிட்டு சொல்லுங்கள், அவர் தவறானாரா? காட்டிக் கொடுப்பும் இறுதி அத்தியாயமும் இந்தியாவுக்கு அரசியலமைப்பை கொடுத்த பிறகு அம்பேத்கர் சட்ட அமைச்சராக பணியாற்றினார். ஆண்டுகள் கடந்தன. இந்து குடியியல் சட்ட மசோதாவை தயாரித்தார். இந்து பெண்களுக்கு விவாகரத்து பெற, சொத்தை வாரிசாக பெற, சொந்தமாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க உரிமை தரும் புரட்சிகர சட்டம். நாடாளுமன்றம் நிராகரித்தது. அம்பேத்கர் ராஜினாமா செய்தார். அவர் எழுதினார், என்னால் இனி பொறுக்கவே முடியவில்லை. அமைச்சரவை என் குழந்தையை கொன்றுவிட்டது. அம்பேத்கரின் வாழ்க்கையில் இந்த பகுதி உன்னை உடைக்கும். நீ கவனமாக கேட்டால். எல்லாவற்றையும் கொடுத்தார். தான் கட்டமைத்த அமைப்பே திரும்பி அவரது மிக தனிப்பட்ட வேலையை மறுத்தது. 1956 மரணத்திற்கு சில வாரங்கள் முன் அம்பேத்கர் தன் இறுதி மிகவும் தைரியமான செயலை செய்தார். அவர் பௌத்தத்தை தழுவினார். அந்த ஒரே நாளில் அக்டோபர் 14, 1956 நாக்பூரில் 1/2 மில்லியன் மக்கள் அவரோடு மதம் மாறினார்கள். அனைத்து மதங்களையும் ஆழமாக படித்தவர் அம்பேத்கர். ஜாதி இல்லாத, பிறப்பால் படிநிலை இல்லாத, தீண்டாமையில்லாத மதத்தை தேர்ந்தெடுத்தார். அவர் சொன்னார், நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் இந்துவாக மரிக்க மாட்டேன். 6 வாரங்கள் கழித்து டிசம்பர் 6, 1956 அன்று டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தூக்கத்திலேயே இறந்தார். அவருக்கு வயது 65. அவர் வாழ்ந்தது பலர் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத வாழ்க்கை. நாம் அம்பேத்கர் படம் நாடாளுமன்றத்தில் தொங்கும் நாட்டில் வாழ்கிறோம். ஆனால் அவரது புத்தகங்கள் பெரும்பாலான பள்ளிகளில் கட்டாய வாசிப்பில் இல்லை. அவரது பிறந்த நாளை பொது விடுமுறையாக கொண்டாடுகிறோம். ஆனால் அவர் வடிவமைத்த கொள்கைகளை விவாதிக்கிறோம். அவர் பேரில் சாலைகள் வைக்கிறோம். ஆனால் அவரை போன்று தெரிபவர்களுக்கு அந்த சாலையில் வீடு வாடகைக்கு எடுப்பது கஷ்டமாக இருக்கிறது. அம்பேத்கர் வணங்கப்படவில்லை. அவர் படிக்கப்பட வேண்டும் என்றார். புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றார். நம் சமுதாயத்தில் உள்ள முரண்பாடுகளை பார்த்து அதை திருத்தும் தைரியம் வேண்டும் என்றார். அவர் சொன்னார், படி, போராடு, ஒன்றிணை. 3 வார்த்தைகள். முழுமையான தத்துவம். அம்பேத்கர் மகான் மனிதர்தானா என்று கேள்வி இல்லை. அவர் கட்டியதற்கு தகுந்தவாறு நாம் வாழ்வதற்கு நாம் போதுமானவர்களா என்பதுதான் கேள்வி. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு புதிய எண்ணங்களை தந்திருந்தால், ஏதாவது உணர்த்தியிருந்தால், இந்த சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒவ்வொரு வாரமும் இதுபோல் நம்முடைய வரலாற்றை மறுபார்வை செய்யும், யாரும் சொல்லாத உண்மைகளை சொல்லும் வீடியோக்கள் வரும். பெல் ஐகானை அழுத்துங்கள். ஒரு வீடியோ கூட தவறவிட வேண்டாம். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஏனென்றால் அம்பேத்கரின் கதையை அறிய வேண்டியவர்கள் நம் சுற்றில் நிறைய பேர் இருக்கிறார்கள். நன்றி.